அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் பென்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நூடுல்ஸ். எந்த ஒரு சாஸுமே ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு சூப்பரான ஒரு நூடுல்ஸ் செய்யலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக ரோட் சைட் டேஸ்ட்டில் நம்ம சூப்பராக செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நூடுல்ஸை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். கொதிக்கிற தண்ணியில் நூடுல்ஸ் ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும். தேவையான காய்கறிகளாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பீன்ஸ், கேரட், கேப்சிகம், கொத்தமல்லி எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இது ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் சாப் பண்ண கார்லிக், இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். இப்போ ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம், அப்புறம் பீன்ஸ் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கேரட், கேப்சிகம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு நிமிஷம் சாட்டே பண்ணிவிட்டு இது க்ரன்ச்சியாக தான் இருக்கணும், ரொம்பலாம் வேகக்கூடாது. இது லைட்டாக 1 மினிட் சாட்டே பண்ணிவிட்டு இப்போ எக் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சால்ட்டு அப்புறம் மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக் ஆட் பண்ணலாம். மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக ஒரு சாட்டே பண்ணிவிட்டு இப்போ ஆட் பண்ணிக்கலாம். எக் ஆட் பண்ணிக்கலாம். 1 இல்லைனா 2 ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிவிட்டு இதில் முட்டை மட்டும் நல்லா வேகணும். வெஜிடபிள்லாம் இதிலே வெந்திருக்கும் போதும். இப்போ நம்ம நூடுல்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை கலக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பெப்பர் ஆட் பண்ண போகிறோம். ஒயிட் பெப்பர் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. பிளாக் பெப்பர் தான் இதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சிக்கன் தந்தூரி மசாலா ஆட் பண்ண போகிறோம். இதுதான் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணும். அதுக்கப்புறம் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா கிளறி ஒரு நிமிஷம் கலரணுன்னா எல்லா இடத்துலையும் சமமாக ஸ்ப்ரெட் ஆகிடும். சூப்பரான டேஸ்டான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதில் எந்த சஸ்மே நம்ம ஆட் பண்ணல, ஆனாலும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வாழை இலையில் சுட சுட அப்படியே ஆட் பண்ணிவிட்டு சாஸ் வேணா இப்போ நீங்கள் தொட்டு சாப்பிட்டுக்கோங்க. ரொம்ப டேஸ்டான, ஈஸியான, வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு செஞ்ச சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.